சொன்ன மாரியே பார்த்தீங்களாடா, அந்த சினிமா ஆக்டர் வீட்டுக்கு போயிட்டு மெயினா பூ குடுக்குற மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்களாண்ணா, சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி இருந்துட்டு பூ டெக்கரேஷன் ஆர்டர் கேட்க வந்துடுறாங்க. அத பார்த்து மீனா பார்த்தீங்களாண்ணா, "ஓ! நீ என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "என்ன நான் போற இடத்துக்கெல்லாம் மோப்பம் புடிச்சு வந்துடுறியா? எனக்கு உனக்கெல்லாம் அந்த ஆர்டர் கிடைக்காது. நான் ஆல்ரெடி பூ டெக்கரேஷன் ஆர்டருக்கு இங்க ஆர்டர் வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட மீனா பார்த்தீங்களாண்ணா, உடனே அவங்களுமே உள்ள போயிட்டு பூ டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு, "நான் போற இடத்துக்கெல்லாம் வந்துட்டே இருக்கியா? உன்னை ஒரு வழி பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து கோவமா கிளம்பிடுறாங்க. சரி அவங்க போனா போட்டுன்னு சொல்லிட்டு மீனா பார்த்துட்டீங்களாண்ணா, நேரா முத்துக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. முத்துவுமே இருந்துட்டு, "நல்லது மீனா, இதே மாரி அடிக்கடி போயிட்டு அவன் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரி. அப்பதான் நம்ம அவன புடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அப்பதான் சீக்கிரம் கதிரு மாட்டுவான்" அப்படின்னு சொல்ல, "சரிங்க நான் விசாரிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களாண்ணா, அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. இத கேட்டா மனோஜ் பார்த்தீங்களாண்ணா, "ஏய் அப்போ சீக்கிரம் கிடச்சிருவானா? அப்ப என் பணத்த சீக்கிரம் வாங்கி குடுத்துடுறா. நீ இது எடுத்துட்டு போற" அப்படின்னு சொல்ல, அந்த முத்து உடனே டென்ஷன் ஆயிட்டு, "என்னடா நான் என்ன உன் காச எடுத்துன்னு ஓடிறவா போறேன்? உன்ன மாரிலாம் நான் இல்ல. ஏதோ அப்பா சொன்னாரு சொல்லின்னு தான் நான் என் வேலைய விட்டெல்லாம் விசாரிக்கிறேன். நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் இனிமேல் செய்யவே மாட்டேன். போய் நீ தேவையானத தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கடா. நான் ஒண்ணும் உன்ன மாரி எடுத்துன்னு போறவன்ல" அப்படின்னு சொல்ல, வித்யா வந்துட்டு, சரி, சரி அவன் ஏதோ ஒண்ணு பணம் போன ஆதங்கத்தில பேசிட்டான். அவன சும்மா கரிச்சு கொட்டுனே இருக்காதீங்க. அவன் வேலை என்னவோ அத பாரு. நீ சீக்கிரம் அவன கண்டுபிடிக்கிற வழிய பார்றா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு, வித்யா வந்துட்டு, "சமைச்சு குடுடா, சீக்கிரம் டீ போட்டு எடுன்னு வா" அப்படின்னு சொல்ல, முத்து வந்துட்டு, "ஏன் இந்த வேலையில இந்த வீட்ல மீனா மட்டும் தான் இருக்காங்களா? ஏன் மீதி 2 பேர் இல்லையா? எப்ப பாரு மீனாவே சமைச்சுட்டு இருக்குமா? ஏன் பார்லர் அம்மா சும்மா தானே இருக்கு. இனிமேல் பார்லர் அம்மா தேவை இருந்தா தோசை சுட்டு குடு, டீ போட்டு குடு" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வேலை வாங்கு. ஏன்னா மீனாவும் சம்பாதிக்கலையா? அவங்களும் தானே சம்பாதிக்கிறாங்க. இனிமேல் வந்து என் பொண்டாட்டி எல்லா வேலையும் செய்ய மாட்டா. ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இத கேட்ட வித்யா பார்த்தா, "ஏய் அவளுக்கு தெரியாதுடா. அதுவும் இல்ல அவ பணக்கார மருமக" அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முத்து இருந்துட்டு, "அவ பணக்கார மருமக பண்ண வேலைய தான் எங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இனிமேல் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வேலைய சொல்லுங்க. சும்மா என் பொண்டாட்டிய வேலை வாங்காதீங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்துட்டு அமைதியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "பார்த்தல்ல இந்த நிலைமைய, இங்க இனிமேல் டெய்லி டெய்லி அவமானப்பட்டுன்னு தான் இருக்கணும். இந்த மாரி அவமானம்லாம் சகிச்சுக்கணும்னா, சீக்கிரம் அந்த காச திரட்டுற வழிய பாரு. ரோஹிணி நீ சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட பேசி காசு வரவழைக்கிற வழிய பாரு. இல்லன்னா இங்க டெய்லி டெய்லி அவமானப்பட்டுன்னு தான் இருக்கணும். உனக்கு மட்டும் அவமானம் இல்ல. உன்னை சப்போர்ட் பண்ற எனக்கும் தான் அவமானம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பாரு" அப்படின்னு சொல்ல, "சரி அத்த நான் சீக்கிரம் பேசுறேன். பேசி எப்படின்னு எங்க அப்பாவ சீக்கிரம் காசு போட்டு விட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு, என்னடா இவங்க டெய்லியும் அப்பா கிட்ட காசு குடு, காசு குடுன்றேன். நான் இல்லாத அப்பாவ போய் எங்கேருந்து புடிக்கிறது? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களான்னா, ரோஹினியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு நேரா போயிட்டு, ரோஹினிக்கு பணம் கேட்டாளே நான் என்ன பண்ணலாம்? வீட்ட வச்சு குடுக்கலான்னாலும் அது முடியாது. அவகிட்ட குடுத்துட்டா அப்புறம் ஏமாந்துருவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம்ல சிட்டி ஞாபகம் வருது. உடனே கால் பண்ணி, "டேய் சிட்டி கிட்ட காசு கேட்கலாமா? அவன் இதுன்னு ஹெல்ப் பண்ணுவானா?" அப்படின்னு சொல்ல, "வேணாம், வேணாம். இப்பதான் அவன் தொல்லை இல்லாம இருக்கான். அவன்கிட்ட போனா அவன் குடுக்குற மாரி குடுத்தா அப்புறம் கடைசியில என்கிட்ட இருந்தே புடுங்கிருவான். அப்புறம் நமக்கு தான் வம்பா போயிரும். அவன வேணாம். வேற எதனா ஐடியா இருந்தா குடு" அப்படின்னு சொல்ல, சரி நான் எதனா ஐடியா இருந்தா பார்க்குறேன். நீ எதனா விசாரிக்கிறது இருந்தா விசாரி அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்க்குறேன். டெய்லி டெய்லி இங்க தொல்லை அதிகமாயின்னு போயின்னே இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து காசு குடுத்துடணும். அப்பதான் வந்து எனக்கு இங்க மரியாதை. இல்லன்னா வந்துட்டு என்ன டெய்லி எங்க அத்தை திட்டினே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரிடி நான் பார்க்குறேன். நீயும் எங்கனா தெரிஞ்சா பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க ஒரு பக்கம் விசாரிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா திருப்பி டெய்லி அந்த நடிகர் வீட்டுக்கு போய் பூ குடுத்துட்டு ஷாக்குல, அப்படியே அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்பதான் தெரியுது, கதிரும் அவங்களும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கல்யாணத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா பார்த்தீங்கன்னா, நேரா முத்துக்கிட்ட போயிட்டு, "ஏங்க அந்த சினிமா நடிகரோட தங்கச்சி கல்யாணமா, அவர் கல்யாணத்துக்கு கதிர் கண்டிப்பா வருவான்" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த கல்யாணத்துல வச்சு அவன எப்படியாவது புடிச்சிடலாம். நீங்களும் வாங்க கல்யாணத்துக்கு" அப்படின்னு சொல்ல, "சரி மீனா நானும் வரேன். ஆனா நீ உஷாரா பார்த்துக்க. அவன் எப்ப கண்ணு தெரிஞ்சாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "சரிங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.